சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. மேச ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி பலன்கள் காணலாம். மேச ராசிக்கு தனம், வாக்கு, குடும்ப கலத்தரக்காரகனாக சுக்கிர பகவான் வருகிறார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை ஒரு 24 நாட்களுக்கு மேச ராசிக்கு 6வது வீட்டில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு, செவ்வாய், ராகு பார்வையில் அமரப்போகிறார். கோச்சாரத்தில் இந்த சுக்கிர பகவான் 6, 7, 10ஆம் வீடுகளில் வரும்போது காரகோ பாவனஸ்தி. அவர் ஆண்களுக்கு கலத்தரக்காரகன். எதிர்பாலினவர்கள் வழியில் அசிங்க அவமானங்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும். மேச ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்திற்கும் கலத்தரஸ்தானத்திற்கும் சுக்கிரன் அதிபதியாக வருகிறார். 2, 7ஆம் வீட்டிற்கு சுக்கிரன் அதிபதியாக வரும்போது திருமணம் ஆனவர்கள், கணவர் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து கோவப்படாமல் சண்டை போடாமல் அடுத்த 24 நாட்கள் பணிவாக பாசமாக செல்ல வேண்டும். இல்லைன்னா சண்டை கண்டை போட்டு ஒருவரை ஒருவர் அவமானப்படுத்திக்கக்கூடிய நிலையெல்லாம் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வாழ்க்கை துணைக்கு ஏதோ நோய் நொடி தொந்தரவு, கை கால் மூட்டு வலி, முதுகு வலி, பல்வலி, இந்த மாதிரி நோய் நொடியால் மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புண்டு. உங்கள் வாழ்க்கை துணைக்கு கவலை, அவர்களுக்கு சோம்பல், உடல் பலகீனம் அதெல்லாம் ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. 2ஆம் வீட்டின் அதிபதி ராசிக்கு 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி அன்பர்களுக்கு 2, 7ஆம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காசு பணம் வரத்து உண்டு, பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 2வது வீட்டில் குரு அமர்ந்து குருபகானுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுகிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் இந்த 24 நாட்கள் பெரிய அளவு நீங்கள் வரன் பார்க்காமல் இருப்பது நல்லது. இந்த ஊருக்கு போகலாம், அந்த ஊருக்கு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலான்னு பல புரோக்கர்களிடம், திருமண வரன் பார்க்கக்கூடிய மீடியேட்டர்களிடம் நீங்கள் காசை கொடுத்து பொண்ணு பார்க்குறேன், மாப்பிள்ளை பார்க்குறேன் அப்படின்னு இடம் பார்க்குறதுக்கு போய் வீண் விரைய செலவுகள் செய்யாதீங்க. ஏன்னா குடும்ப கலத்தரக்காரகன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்கிறான். அது கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் வீண் விரயமாகிவிடும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் அடுத்த 24 நாட்கள் வீட்டிலேயே இருப்பது நல்லது. 6வது வீட்டிலே கேதுவுடன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் அமர்கிறார். செவ்வாய் சுக்கிரன் பார்வையில் இருந்தால் எதிர்பாலினவர்கள் வழியில், ஆணாக இருந்தால் பெண்கள் வழியில், பெண்ணாக இருந்தால் ஆண்கள் வழியில் கெட்ட பெயர், அசிங்க அவமானம்லாம் வரக்கூடிய வாய்ப்புண்டு. மேச ராசி அன்பர்கள் எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா அவர்கள் மூலம் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு தேவையில்லாத உங்கள் மேலே எஃப்ஐஆர் போட்டு சட்ட சிக்கல் வரக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. எதிர்பாலினர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 2 கூடையவர் 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது குடும்ப தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. எலக்ட்ரானிக் பொருட்கள், இதை செல்ஃபோன் வாங்குவீங்க, கம்ப்யூட்ரு, பிரிட்ஜு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புண்டு. 6வது வீட்டிலே சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் லிப்போராகும், அதுக்கு செலவுகள் செய்யக்கூடிய நிலையெல்லாம் வரும். 6வது வீட்டிலே சுக்கிரன் நேச நிலையில் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து செவ்வாய் பார்வையில் இருக்கும்போது மேச ராசி என்பளுக்கு ஒரு சிலருக்கு வண்டி வாகனங்களில் ரிப்போராகும், அதுக்கெல்லாம் உடனே செலவுகள் வைக்கும். இதுவரை நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு, இனிமேல் தெரில, இப்போ செலவுகள் அதிகமாக வருது அப்படின்னு சொல்ல மாதிரியே நிலை மேச ராசி என்பளுக்கு ஏற்படும். 7ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது அடுத்த 24 நாட்கள் நண்பர்கள் வழியில், உறவினர்கள் வழியில் இந்த கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் பார்த்துங்க. அதே மாதிரி காதலர்கள் முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு சண்டை கண்டை கட்டிக்காதீங்க. திருமணம் ஆனவர்கள்
கொஞ்சம் அன்பு பாசமாக பேசி சண்டை கட்டாமல் பார்த்துங்க. செவ்வாய் பகவான் பார்வையில் சுக்கிரன் அமரும்போது விவசாயம், மண், நிலம், பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு பெரிய அளவு நல்ல லாபங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். விவசாயத்தில் பூஞ்செடி பயிர் பண்ணி கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும். பூ வியாபாரிகள், பூ விவசாயிகளுக்கு அடுத்த 24 நாட்கள் எதிர்பார்த்த மாதிரி நினச்ச மாதிரி நல்ல பணம் தனம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7ஆம் வீட்டின் அதிபதி 6வது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கை துணையிடம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துங்க. எதிர்பாலினவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. ஆண் நண்பர், பெண் நண்பர்களிடம் கெட்ட பழக்க வழக்கங்கள், தகாத உறவு இல்லாமல் பார்த்துங்க. இல்லைன்னா மேசராசி என்பளுக்கு கோடா நட்பு கேடாய் முடியும். ஏன்னா உங்களுக்கு நேர காலம் தற்போது 2ஆம் வீட்டின் அதிபதி நேசநிலையில் சஞ்சாரம் செய்யும்போது குடும்பத்தில் நீங்கள் தலை குனிந்து நிற்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தி விடும். மேசராசிக்கு 11ஆவது வீட்டிலே சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார். சனி பகவான் வக்கரகதியில் இருக்கும்போது அவர் தொழில்ஸ்தானத்திற்கு செல்வது போல், தொழில் ஜீவன கர்மஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது போல் நீங்கள் செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலை கண்ணும் கருத்துமாக அதை கஷ்டப்பட்டு உழைத்து கொண்டிருங்க. மற்ற விஷயங்களில் மனம் செல்லாமல் பார்த்துங்க. ஆவணி மாதம் 10ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி வரை சுக்கிர பகவானுடைய நிலை சரியில்லை. மேசராசிக்கு 12ஆவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். ராகுனுடைய பார்வை சுக்கிரன் மேல் விழுகிறது. பிரம்மாண்டத்திற்கு ஆசைப்பட்டு, சொகுசுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் தொந்தரவில் மாற்றிக்கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது. நல்லதே நடக்காதா அப்படின்னா கோச்சாரத்திலே சுக்கிரன் நேசம் அடைந்தால், அதுவும் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது மன விரக்தி, சுகக்கேடு தான் பெரும்பாலும் ஏற்படும். உங்களுக்கு 2 7ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது மேசராசி என்பவர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். கை செலவுக்கு பணம் வரும். நீங்கள் மற்றவர்களை யாரையும் குறை சொல்லாமல் உங்கள் வார்த்தையில், பேச்சில் கவனமாக செயல்படுங்க. நீங்கள் வெட்டு வெட்டுக்குன்னு சுருக்குன்னு பேசிட்டு வீட்டிலேயே பேசாமல் இருக்கக்கூடிய நிலையெல்லாம் ஏற்பட்டு விடும். மேச ராசி என்பர்கள் அடுத்த 24 நாட்கள் இந்த சுக்கிரன் நேசபங்கம் புரட்டி போடும். சுக்கிரன் நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது மேச ராசி என்பளுக்கு குடும்ப உள் விவகாரங்களில் புரட்டி போடக்கூடிய அமைப்பு உண்டு. இதை புரிந்து கொள்ளுங்கள். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.